மேசராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக வந்திருக்கிறது. ஏன்னா உங்க பாக்கிய அதிபதி இப்போது உச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைய போகிறார். 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு ஒரு 50 நாட்களுக்கு தற்காலிகமாக வரப்போகிறார். இந்த 50 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 9ஆம் அதிபதி உச்சமாகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. அதை விட மேலே 10ஆம் இடத்தை அவர் பார்க்கக்கூடியது தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உயர்நிலை. என்ன நடக்கும்னா வேலை தொழில் அமைப்புகள் எல்லாத்துலேயும் ஒரு சில நல்ல மாற்றங்களை கொடுத்து உயர்வுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த அதிசார குருப்பெயர்ச்சிக்கு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வரைக்குமே சம்பாதிக்க முடியாமல் இருந்தவங்க, சம்பள உயர்வுகள் கிடைக்காம இருந்தவங்க, மிக மிக முக்கியமாக ஒரு பதவி டிரான்ஸ்ஃபர் மாதிரி கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல, 3-4 வருஷமாக ஒரே சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 12ஆம் இடத்துல சனி பகவான் இப்போது 7.5 சனி அவங்களுக்கு இருக்கிறார் இல்லையா? இந்த மாற்றத்தின் மூலமாக உச்சனுடைய வீட்டில் சனி அமர்ந்து உச்சனுடைய பார்வையை அடைய போகிறார். 7.5 சனியில் கடுமையான விரயங்க, பெரிய விரயமாக இருக்குது. சம்பாதிச்ச காசெல்லாம் எதுவுமே சேர்த்து வைக்க முடியல, அது பாட்டில் செலவு பாட்டில் போய்கிட்டே இருக்கின்றவங்களுக்கு சுப மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. வாழ்க்கை துணை யார் என்பதை உறுதி செய்யக்கூடிய அமைப்புகளும் இந்த 50 நாட்களில் இருக்கக்கூடிய அருமையான அதிசார குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த குருப்பெயர்ச்சி